குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கொல்கத்தா பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பல குளறுபடிகளை செய்த மேற்கு வங்க அரசுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நீதி கேட்டு தொடர் போராட்டங்கள் நடைபெறுகின்றன. நேற்று நடந்த மாணவர்களின் கண்டன பேரணியில் கொல்லப்பட்ட டாக்டரின் பெற்றோர் கலந்து கொண்டு மேற்கு வங்க அரசு கொல்கத்தா போலீஸ் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தினர். மேற்கு வங்க அரசும் போலீசாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. ஆரம்ப முதலே போலீசார் ஆதாரங்களை அளிக்க முயன்றனர். நீதி கிடைக்கும் வரை மக்கள் போராட்டம் தொடர வேண்டும் என படுகொலை செய்யப்பட்ட டாக்டரின் தாயார் கூறினார். தொடர் போராட்டங்களால் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. நீதி அவ்வளவு எளிதில் கிடைக்காது என தெரியும். நாம் அனைவரும் சேர்ந்து நீதியை உறுதி செய்ய வேண்டும். இந்த விஷயத்தில் மக்கள் பலம் எங்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. அவர்கள் எங்களுடன் இருப்பார்கள் என நம்புகிறேன் என்று டாக்டரின் தந்தை தெரிவித்தார். இந்த வழக்கில் சஞ்சய் ராய் மட்டுமே இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளான். கொல்லப்பட்ட டாக்டர் வேலை செய்த மருத்துவமனை டீன் சந்தீப் கோஷ் ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சிபிஐயால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சூழலில் அமைச்சரவையை அவசரமாக கூட்டி இப்பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என முதல்வர் மம்தாவுக்கு மேற்கு வங்க கவர்னர் ஆனந்த போஸ் உத்தரவிட்டுள்ளார். கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் வினித் கோயலை மாற்ற வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கை குறித்து மாநில அரசு முடிவெடுக்க வேண்டும் எனவும் மம்தாவுக்கு கவர்னர் அறிவுறுத்தியிருக்கிறார். அரசு தன்னுடைய பொறுப்பிலிருந்து தப்ப முடியாது எனவும் அவர் கூறினார்.